பிக் பாஸ்ல ரீசெண்டா நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த திவாகரும் பார்வதியும் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ரொம்ப மோசமான முறையில தான் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. நேத்திக்கு வந்து கம்ருதீன் மற்றும் திவாகருக்குள்ள வந்து ஒரு சண்டை வந்து ஏற்படுது. இந்த திவாகர் இந்த தர்பூசணி நாயகன் ஒரு செகண்டும் கம்முன்னு இருக்கிறது இல்ல. சும்மா வார்த்தைகளை விட்டு, சும்மா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை தூண்டி, அதன் மூலமாக ஆதாயம் தேடி மக்களுக்கு மத்தியில வந்து நல்லா ஓட்டா வாங்கிட்டு இருக்காரு இந்த தண்ணி பழம். நேத்திக்கு வந்து ஒரு வார்த்தை விட்டிருப்பாரு இந்த திவாகர். அதாவது பார்வதிக்கும் இந்த கம்ருதீனுக்கும் நடுவுல வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்களுக்குள்ள என்ன டிபேட் போயிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம் ஒன்னும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஆனா வார்த்தை விட்டுறது. அந்த மாதிரி தான் நேத்திக்கு திவாகர் வந்து ஒரு வார்த்தை விட்டிருப்பாரு. யார பார்த்தேன்னா கம்ருதீனை பார்த்து. பெண்கள் கிட்ட வந்து தப்பு தப்பா நடந்துக்கிறது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. கம்ருதீன் செம்மையா கோவப்பட்டு பக்கத்துல போயிடுவாரு. ஃபுல்லா கேமரா இருக்கிறதால அங்க வந்து பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட், அதாவது ஒரு சண்டை வந்து ஏற்படல. ஆனா கேமரா மட்டும் இல்லையேன்னா கண்டிப்பா நேத்திக்கு வந்து பிரச்சனை வேற மாதிரியா போயிருக்கும். திவாகர் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கைகலப்பு ஆகியிருப்பார்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ கமருதீன் வந்து சண்டைக்கு போயிட்டாரு. அந்த மாதிரியான சமயத்துல வந்து பார்வதி அவர்கள் வந்து திவாகர் கிட்ட வந்து கொஞ்சம் அதட்டி பேசுனாங்க. அடுத்தவங்களுக்குள்ள இருக்கிறத பத்தி நீ பேசாத அப்படின்ட்டு ஒரு மாதிரியா பேசி திவாகரை வந்து ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்வதி நடிச்சாங்க பாருங்க நடிப்பு. அதுதான் இப்ப வந்து ப்ரோமோவா இருக்கட்டும், நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த பிக் பாஸ பத்தி பேசுவாங்க இல்லையா? அவங்கலாம் எடுத்து பேசக்கூடிய ஒரு நடிப்பை வந்து நடிச்சு காமிச்சிருக்காங்க பிக் பாஸ்ல நேத்திக்கு ரீசென்ட்டா. ஆக்சுவலா திவாகருக்கும் இந்த கமருதீனுக்கும் தான் சண்டை போயிட்டு இருக்கு. நடுவுல விஜய் பார்வதி அவர்கள் வந்து எப்படி ஒரு பாசிட்டிவ் என்ட்ரி குடுத்துட்டு, அது அப்படியே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாத்தி விடுறாங்க. அதாவது நெருப்பு பிடிக்கிறதுக்கு முன்னாடி புகையும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போன்ற செயல தான் பார்வதி வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. ரொம்ப வொர்ஸ்ட்டான செயலு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க. அதாவது கம்ருதீன வந்து அவங்க ஒரு இடத்துல இருந்து முறைக்கிறாங்க. முறைக்கும்போது அவர் கம்ருதீன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாரு. ஓகேவா? ஏன் இந்த மாரி அப்படின்ற மாரி கேட்கும்போது, நான் இங்கிருந்து முறைப்பேன், நான் அங்கிருந்து முறைப்பேன், நான் எங்க வேணா இருந்து முறைப்பேன் அப்படின்ட்டு சண்டைய பெருசாக்கி அவங்க ஒரு நடிப்பு போடுறாங்க. அந்த நடிப்பு தாங்க இப்ப வந்து பேசு பொருளாயிருக்கு. மூலமாக என்ன தெரியுதுன்னா, பார்வர்கள் கூட வந்து யாருமே அந்த அளவுக்கு அட்டாச் ஆக முடியாது. அட்டாச் ஆனாலும் 1 வீக்ல 2 வீக்ஸ்ல அவங்க வந்து வீதிக்கு வலிக்கப்படுவார்கள் அப்படின்ற மாரி தான் இப்ப வந்து கம்ருதீனோட நிலைமை. கம்ருதீன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில வந்து அவருடைய என்ட்ரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த திவாகர வந்து மட்டம் தட்டணும் அப்படின்ட்டு இறங்குனவரு, இப்ப அவரே மட்டமா போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு இப்ப வந்து அவ்ளோ நெகட்டிவ் அவர் மேல. இந்த திவாகர் அவங்களுக்கெல்லாம் இந்த பார்வதிக்கும், திவாகருக்கும் வந்து சண்டை போட்டு அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து இயல்புக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து என்னதான் பண்ணாலும் அதுலருந்து திரும்பி வரப்போறதில்ல. அப்படி இருக்கிறவங்களும் மக்களுக்கு மத்தியில வந்து ஓட்ட வந்து நெறைய வாங்கிட்டு வராங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. பட் இந்த கம்ருதீனு, அதுக்கப்புறம் இந்த கானா வினோத் இவங்கலாம் போயிட்டு, சரி இவங்களலாம் அடிச்சு திருத்துறோம் அப்படின்ட்டு இவங்க தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பாத்துட்டு கம்முனு விட்டுட்டாலே இங்க வந்து பிரச்சனை கிடையாது. பட் அவங்கள அடிக்கிறன்ற பேர்ல, அவங்க அத வந்து ஒரு பெரிய கன்டென்ட்டா எடுத்துக்கிட்டு, அதன் மூலமாக அவங்க செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, இருக்கிற ப்ரோமோ ஃபுல்லா வந்துகிட்டு இருக்காங்க. பேசாம அதுக்கு நீங்க வந்து எதுவுமே கேட்காம விட்டுறலாம். அப்படின்ற மாரி தான் இப்ப வந்து நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதே சமயத்துல இப்ப இந்த வைல்டு கார்டு என்ட்ரில வந்து போறாங்க இல்லையா? ஸோ அது போன்ற நபர்கள் தயவு செஞ்சு இந்த திவாகர், பார்வதி கிட்ட மட்டும் வம்பு வச்சுக்காதீங்க. அவங்க கிட்ட பேச்சு, வார்த்தை எதுவுமே வேணாம். ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும். அதன் மூலமாக ஃபேம்க்கு அப்படியே அது அந்த ஃப்ரேம்ல வந்து பதிவாயிர்றாங்க. கத்தி, கித்தி, கூச்சல் எழுப்பி நடிச்சு. எப்பா! என்ன ஒரு திறமை அவங்களுக்குள்ள. ஒரு சர்ச்சையின் மூலமாக பெரிய ஆள் ஆகுறது. ஸோ இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இந்த தர்பூசணிக்கு வந்து இது வந்து ஒரு பழகுன விஷயம். சர்ச்சையின் மூலமாக பெரிய ஆள் ஆகுறது. ஆனா பார்வதி அவர்களும் இதுல வந்து விதிவிலக்கு இல்ல. அந்த மாரி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கம்ருதீன் வந்து அதுல சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டாரு. ஸோ அவரை பத்தி ஏகப்பட்ட நெகட்டிவ் இது கமெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு இப்ப சோசியல் மீடியால. புரிஞ்சுதுன்னா, இந்த விஜய் பார்வதிக்கும், திவாகருக்கும் தான் நல்லா செட் ஆகும். 2 பேரும் ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்டுக்கிட்டு, திவாகர் பேச்ச ஃபுல்லா பாரு கேட்பாங்க. பாருக்கு ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்கிறது வந்து திவாகர். இவங்க 2 பேரும் தான் அப்படியே ஒத்துமையா போறாங்க. சில டைம்ல வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை, அந்த சண்டை நடந்தாலும் அந்த இந்த வேமா, சூசு எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இல்லாம வந்து பேசிக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்குள்ள தான் ஒத்து வரும். அதனால பேசாம அவங்கள வந்து கண்டுக்காம விட்டாலே, அவங்க கூடிய சீக்கிரத்துல வந்து எலிமினேட் ஆயிட்டு வெளிய போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து பிக் பாஸ்ல வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களும் எப்படி இருக்காங்கன்ற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது, கானா வினோத் அவர்கள் வந்து நல்லா போயிட்டு இருந்தாரு. அவர் பாட்டுன்னு மக்களுக்கு மத்தியிலும் அவ்ளோ ஓட்டர்ஸ வந்து வாங்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான கானா வினோத் அவர்கள் வந்து ரீசென்ட் டைம்ல வந்து திவாகர போட்டு கலாய்க்கிறோம், திவாகர போட்டு சைலன்ட்டு. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு இல்லையா? அவரு வந்து தைரியமா பேச மாட்டாரு அப்படிங்கின்ற ஒரு முத்திரை என்பது அவர் மேல வந்து குத்தப்பட்டிருக்கு. அவர் வந்து சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவர் வந்து தைரியமா எதையும் பேச மாட்றாரு அப்படின்ற ஒரு பேச்சு என்பது இப்ப வந்து அவரை சுற்றி போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து வியானா அவர்கள் சோ இவங்கெல்லாம் ஒரு ஆவரேஜா தான் இருக்காங்க. ஒரு சரியான ஒரு கேம் பிளேவோ, இந்த திவாகர் எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு, இந்த பார்வதி அவர்கள் வந்து வெளிய வர்ற அளவுக்கு வந்து வேற யாரும் வரமாட்றாங்க. இப்ப வந்து பிக் பாஸ் உடைய ஃபோக்கஸ் வந்து வேற யார் மேலயும் இல்ல. இவங்க ஏதாச்சும் பண்ணா, இவங்கள தான் இப்ப வந்து ப்ரோமோல தூக்கி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்த மாரி போற போக்க பார்த்தா, விஜய் பார்வதி இல்லன்னா திவாகர் தான் டைட்டில் வின்னரா ஆகிடுவாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுது. அதுவும் இந்த திவாகர் மட்டும் டைட்டில் வின்னர் ஆயிட்டாரு. அவள்தான் எல்லாரும் மாட்டின்னு முழிக்க வேண்டியது தான்.
ஏன்னா ஆல்ரெடியே அவர் வந்து நான் நடிப்பு அரக்கன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆனா அந்த பிக் பாஸ் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கேமராக்கு முன்னாடி நின்னுக்கின்னு இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய பொண்ணுங்க வந்து வீடியோ கால் பண்ணுவாங்க. பண்ணி உங்களுடைய ஸ்மைல் நல்லா இருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க என்னுடைய ஸ்மைல பார்த்து. அப்படியெல்லாம் சொல்றேன். ஐயோ! ஏற்கனவே ஆல்ரெடி ஓவர் ஆக்டிங். இதுல வேற பிக் பாஸ்ல போயிட்டாரு. இன்னமும் ஓவர் ஆக்டிங். இன்னும் டைட்டில் வின்னர் ஆனாரு. அவ்வளவுதான். டைட்டில் வின்னர், நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்ட்டு இந்த மாரி வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கத்திட்டு போவாரு அவரு. அது மாரி தான் பண்ணுவாரு. மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சாதாரணமாவே நான் நடிப்பு அரக்கன். நான் வந்து பிறப்பிலேயே வரும்போதே எனக்கு வந்து நடிப்பு வரும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து சொல்லிட்டு இருந்த மனுஷன், பிக் பாஸ்ல மட்டும் வின் ஆயிட்டாரு அவ்வளவுதான். ஆனா அவருக்கு இப்பவும் ஓட்டு வந்து பயங்கரமா குவிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை அவர் வந்து அந்த பிக் பாஸ்ல இருக்கிறதெல்லாம் பண்ணா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக இல்ல உண்மையாவே அவர் பக்கம் நியாயம் இருக்குன்ட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களான்றது வந்து தெரிய மாட்டேங்குது. பிக் பாஸ் வந்து ஒரு மாரி டாக்ஸிக்கா ஆரம்பிச்சு, அப்படியே ஒரு மாரி இப்ப வந்து ஃப்ளோவுக்கு வந்து போய்க்கிட்டு இருக்கு. பார்ப்போம். யார் யார் வந்து சேஃப் கேம் விளையாட போறாங்க? யார் யார் தைரியமா பேசி இந்த விஜே, பார்வதி மற்றும் திவாகர் இவங்கள வந்து ஓரம் கட்ட போறாங்கன்றத வந்து பார்ப்போம். எந்த கண்டஸ்டன்ட்டும் வெளிய வந்து தெரிய மாட்றாங்க. இவங்க செய்யற அலப்பறையில. இவங்கள வந்து தயவு செஞ்சு யாரும் கண்டுக்காம விட்டீங்கன்னாவே, இவங்க வந்து வரமாட்டாங்க. பட் இவங்கள வந்து வெறுப்பேத்துற சீன்றன் பெயர்ல ஏதாச்சும் பண்ணீங்க, அடிச்சு சொல்ற டைட்டில் வின்னர் இவங்க தான். சோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.